வணக்கம். இட்லி பொடி நுணுக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். வறுக்கும்போது என்னென்னு பார்க்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, அரிசியை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். எள்ளு, ஜீரகம், மிளகு, கொஞ்சம் எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை வறுத்துக்கலாம். மிளகாய், மிளகாய் கொஞ்சமாக உப்பி வர்றது போல் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் கலர் மாறாமல் கிடைக்கும். கொஞ்சம் பூண்டு பல் தோலோடையே லேசாக வறுத்துக்கலாம். அப்படியே லேசாக சூடு பட்டால் போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். அவ்வளோதான். இது அப்படியே எல்லாத்தையும் சத்த நேரம் ஆற வைப்போம். ஆற வச்சு பொடி நுணுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை வறுத்துக்கிறேன். கொஞ்சம் அந்த வாணலில் போட்டு சூட்டோடையே கருவேப்பிலையும் வறுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. முதல்ல மிளகாயை போட்டுக்கலாம். பெருங்காயம், உப்பு, இது மூணையும் போட்டு முதல்ல கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்படி கரகரன்னு அரைச்சி இப்போ இதில் ஒன்று ஒன்றா போடலாம். உளுந்து, கடலைப்பருப்பு, பொரி அரிசி, எள்ளு, ஜீரகம், மிளகு, கறிவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் ஒரு சுற்று மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சுவையான இட்லி பொடி ரெடி.